நிக்கிதா, வாரத்தின் இரண்டாவது வேலை நாளான இன்று தங்கம் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரனுக்கு தங்கம் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு ரூபாய் உயர்ந்து 66,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 8,250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. நேற்றைய விலை அப்படி என்றும் தொடர்கிறது. நேற்றைய விலையே வெள்ளியின் புதிய உச்சமாக பார்க்கப்பட்டது. ஒரு கிராமுக்கு 113 ரூபாய் என்பது வெள்ளியின் புதிய உச்சமாக பார்க்கப்பட்டது. அந்த புதிய உச்சம் அப்படியே மீண்டும் தொடர்கிறது. இன்றும் வெள்ளியின் விலையில் மாற்றமில்லாமல் 113 ரூபாய் என்ற நிலையில் வெள்ளி விற்பனையாகிறது. தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் போட்டி போட்டுக்கொண்டு நீயா நானா என்ற வகையில் தங்கமும் வெள்ளியும் போட்டி போட்டுக்கொண்டு புதிய உச்சத்தை எட்டி வருவது என்பது இதை நோக்கி இந்த தங்கம் வெள்ளி விலை செல்கிறது என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் 60,000 என்பது மிக அதிகபட்ச விலையாக பார்க்கப்பட்டது கடந்த ஜனவரி 22ஆம் தேதி. அதாவது இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 57,000 என்ற நிலையில் இருந்த தங்க விலை 22ஆம் தேதியே ஜனவரி 22ஆம் தேதியே 60,200 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. அப்போது தங்கம் விலை 60,000 என்று மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திய விலையாக 60,000 பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு 2 மாதங்களில் சர்வசாதாரணமாக 66,400 என்ற நிலையை தங்கம் எட்டியது. தங்க வரலாற்று 66,400 புதிய உச்சமாக பார்க்கப்படுது. கடந்த 14ஆம் தேதி ஒரே நாளில் 2 முறை அதிரடியான விலை உயர்வு சந்தித்த நாளாக கடந்த 14ஆம் தேதி பார்க்கப்பட்டது. ஒரே நாளில் 1,440 ரூபாய் உயர்ந்து 66,400 ரூபாய்க்கு விற்பனையானது தங்கம் வரலாற்றில் புதிய உச்சமாக பார்க்கப்பட்டது. சர்வசாதாரணமாக 2 மாதங்களில் 60,000 என்ற நிலையில் 66,000 ரூபாய் எட்டிருக்கிறது தங்கம் விலை. அதைத் தொடர்ந்து அதற்கு பிறகு மீண்டும் பழையபடியே தங்க விலை ஏற்ற இறக்கமாக 2-3 நாட்களாக பார்க்கப்பட்டு வருது. 14ஆம் தேதிக்கு பிறகு ஏற்ற இறக்கமாக பார்க்கப்பட்டு வருது. ஆனால் நாம் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கின்றோம், இந்த ஏற்ற இறக்கம் என்பது தற்காலிகமானதுதான் என்றால் கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் அதிரடியாக தங்க விலை உயர்ந்தது. அதற்கு பிறகு மீண்டும் சிறிய அளவில் ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு மீண்டும் அதிரடியாக கடந்த 14ஆம் தேதி ஒரே நாளில் 1,440 ரூபாய் உயர்ந்து 66,400 ரூபாய் என்ற விலை எட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 14ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஏற்றம் இறக்கமாக சிறிய அளவில் பார்க்கப்பட்டு வந்தாலும் கூட விரைவில் அதிரடியான விலை உயர்வை மீண்டும் தங்கம் எட்டும் என்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. விரைவில் வருகின்ற சில நாட்களில் ஒரு சவரன் 70,000 ரூபாய் என்ற விலை எட்டுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு முறை தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடியது என்னவென்றால் விரைவில் அடுத்த 1-2 ஆண்டுகளுக்குள்ளாக தங்கம் ஒரு சவரன் 1 லட்சம் என்ற விலை எட்டுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அதை நோக்கியே அந்த விலை ஏற்றம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. பொதுவாக நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்டு தனித்தனியாக பார்க்கும்போது இன்றைய நாள் தங்கம் உயர்ந்திருக்கிறது, இன்றைய நாள் தங்கம் குறைந்திருக்கிறது என்று தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்திருக்கிறது உயர்ந்திருக்கிறது என்று மாறி மாறி சொல்லி வந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் தனித்தனியாக ஒரு நாள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக 1 மாதம் அல்லது 2 மாதம் அல்லது ஜனவரி 1ஆம் தேதி முதல் இப்போது வரை என ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் தங்க விலை உயர்ந்து கொண்டேதான் போகிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதால் இந்த விலை ஏற்ற இறக்கம் என்பது காண்பிக்கிறது. அப்படியாக இது அப்படியே தொடர்ந்தாலும் கூட அடுத்த ஒரு 6-7 மாதங்களுக்குள்ளாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இந்த விலை ஏற்ற இறக்கம் என்பது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் தங்க விலை பொறுத்தவரையில் 2ஆம் வேலை நாளான இன்று தங்கம் உயர்ந்திருக்கிறது. 320 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்து 66,000 ரூபாய் எட்டியிருக்கிறது. கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 8,250 ரூபாய்க்கும் வெள்ளி எந்தவித மாற்றம் இல்லாமல் 1 கிராம் வெள்ளி 113 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வருகின்ற நாட்களிலும் இதே போன்றுதான் தங்கம் ஏற்றம் இறக்கமாக காணப்படும். நாளைய தினத்தில் கூட தங்கம் ஒருவேளை ஏறலாம் அல்லது குறையலாம். இந்த ஏற்ற இறக்கம் என்பது 200, 300, 400 என்ற வகையில் கூட இருக்கலாம். ஆனால் வருகின்ற அடுத்த சில நாட்களில் மீண்டும் அதிரடியாக தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சர்வதேச அளவில் நிகழக்கூடிய வர்த்தக மாற்றம், பங்குச்சந்தை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் தங்கம் ஏற்றம் இறக்கம் என்று காணப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது வருகின்ற நாட்களில் தங்கம் விலை என்பது ஏற்றம் இறக்கமாக இருக்கும். விரைவில் அது 70,000 கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நிக்கிதா.